மினியன்ஸ். ஸோ அது வந்து ஒரு ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு காட்டன் பிராண்டியும் மினியன்ஸும் ஒரு படம் எடுக்க போகிறாங்க. அதாவது மினியன்ஸ் வச்சு படம் எடுக்கிறாங்க. ஆல்ரெடி மினியன்ஸ் ஒரு படம் தானே ப்ரோ அப்படின்னு கேட்டால் கிடையாது. மினியன்ஸ் படத்துக்குள்ளே அதை வச்சு ஒரு படம் எடுக்கிறாங்க. ஸோ அந்த படத்தில் வந்து எப்படின்னா ஒரு அரக்க கூட்டம் இருக்குது, ஒரு ராட்சசர்கள் மாதிரி இருக்காங்க, ஒரு பக்கம் மினியன் கூட்டம் இருக்குது. இவங்க வந்து உங்களோட தலைவர்களை நீங்கள் அழிச்சிட்டிங்கன்னு நினச்ச ஒரு கோவத்தில் உங்களை அழிக்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட் ஆரம்பிக்குது. அதாவது ஆஸ்கனைசிக் செவாடிக்கும்ன்ற மாதிரி. அது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அண்ணன் குடும்பம், தம்பி குடும்பம், சிங்க லஜ்ஜை, குதிரை லஜ்ஜை, சண்டை போட்டு சாவுதில் உலகத்தில் அந்த மாதிரி. இங்கே வந்து ஒரு ஆக்ரோஷமான கூட்டம், மினியன்ஸ் பைத்தியக்கார கூட்டம். 2 பேரும் சண்டை போடுறாங்க. சண்டை போடும்போது ஜெயிக்கிறது யாருன்னா பைத்தியக்கார கூட்டம் தான். அங்கே மென்ஷன் பண்ணாங்க பாருங்க, ஒருத்தனை தள்ளி விட்டு ஆசீர்வாத சின்னம் இருக்குல்ல, ரெயின்போ சின்னத்துக்கு பின்னாடி பின்னாடி தட்டி ஹோட்டலில் கோல் போடுறாங்க. கழுவேற்றம். நீங்கள் நினைக்கலாம் கழுவேற்றம்னு நடத்தும், ஐயோ ஆசிவசித்தரில் பண்ணாங்க. கிடையாது. நார்த் சைடில் ஜெயின்னா, சவுத் சைடில் ஆசிவகா. ஸோ புரிஞ்சுக்கோங்க, ரெண்டும் ஒரே குரூப்பு. எப்படி வெளி உலகங்களுக்கு 2 பேர் வேறு மாதிரி இருக்காங்களே, இப்போ முஸ்லீம்ஸும் கிறிஸ்டின்ஸும் யூதர்களும் வேறு நினச்சிட்டு இருக்கீங்க. இதோட எல்லாத்துக்கும் ஆப்ரகாம் ரிலீஜன் ஒன்று இருக்குது. ஸோ ஆப்ரகாம் அந்த டைமிங்லேருந்து தான் உள்ளே வந்திருக்காங்க. ஸோ 3 பேரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தாங்க. ஆனால் உங்களுக்கு குடும்பத்துக்கு அடிச்சு சாகிறாங்களா, வேறு யார் மாதிரி பரம்பரை பக்கம் மாதிரி அடிச்சுட்டு இருக்காங்களா? நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், ஐயோ அடிச்சுக்கிறாங்க தந்துக்கடா ஒடியா அப்படியே ஒடியா பாடுங்க பண்ணிட்டு போட்டுமையான்னு விட்டுருவான். ஸோ அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் தான் காட்டுவாங்க. ஒரு மேஜிக் மந்திரம் பண்ணி உங்கள்கிட்ட மான்ஸ்டர் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஒரு மேஜிக் மந்திரம் பண்ணி மான்ஸ்டர்ஸை கொண்டு வரதுக்காக ஒரு மந்திரம் பண்ணுவாங்க. அந்த புக்கை படித்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சான்ஸ்கிரிட்ஸ்க்கு அந்த மாதிரி தான் இருக்கும், ஹிந்தி மாதிரி தான் இருக்கும். கிரீன் கலர் கடவுளை கொண்டு வராங்க. ஒரு பைத்தியக்கார குடும்பம் நாகர்களுடைய தலைமையில கீழே ராயல் பிளட்லைனா ஆண்டுட்டு இருக்கு. அதில் ஒற்றை ஐ இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் அந்த மந்திரம் பண்ணி அந்த பூதத்தை வர வைக்கிறான். அதாவது நாகர்களை ஆற்றல் எடுக்கலாம். அது ஒரு குட்டியோண்டு பொம்மை மாதிரி வருது, அதை கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இது வேணாம், நீங்கள் பேசாமல் இருங்க, நான் உங்களை கூட்டி போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு மான்ஸ்டரை கூட்டி போய் அந்த மான்ஸ்டரை வச்சு படம் எடுக்கிறாங்க. கிளைமேக்ஸில் ஒரு என்ன சொல்கிறது, அந்த மம்மி ஃபார்ம் இருக்கிற இடத்துல போய் மம்மியை கூட்டி வர பார்க்குறாங்க. ஏதோ அரக்கனை கொண்டு வர நம்மளை படத்துக்காக. ஸோ மம்மியை கூட்டி வராங்க. ஸோ இதெல்லாம் காமெடியாக அவங்கள்ட்ட காட்டப்படுது. பட் எல்லாமே சும்மா ஒரு ஃபன்னுக்காகவும் ஒரு வெல்த்துக்காகவும் எடுக்கலை. நீங்கள் வரலாற்றை புராணங்களையும் புக்குகளிலும் தேடிட்டு இருக்கீங்க. அவன் வரலாற்றை சினிமாவாக டிஜிட்டலைஸ் பண்ணி பதிவு பண்ணிட்டு இருக்கான். அதை படிக்க தெரிஞ்ச பரிபாஷை அவனுங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் படிக்கிற ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்கறதுலாம் அந்த புத்தகத்துலேயும் இந்த சினிமாக்களையும் தெரியாது. எப்படின்னா சித்தர்கள் வந்து வரலாற்றை கடத்திக்கிட்டே போயிருக்காங்க, ஆனால் பரிபாஷையில் கடத்திருக்காங்க. அதை கரெக்டாக டிகோட் பண்ண தெரிஞ்சவனுக்கு தான் அது என்னன்னு புரியும். ஸோ அதே மாதிரி தான் இதுவும். Who is this guy?